மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெக்டர் அல்ஜிப்ரால வந்து டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டரை வந்து ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு எழுதுவோம். ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட், நல்லா கவனிக்கணும். இன்னொன்று வெக்டர் ப்ராடக்ட். ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னா உனக்கு தெரியும், ஸ்கேலர் குவான்டிட்டி மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ரெண்டு வெக்டரை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்றது தான் ஸ்கேலர் ப்ராடக்ட்னு சொல்றோம். இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்றது ரெண்டு வெக்டரை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்றது. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு படிக்கணும், இதை ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு படிக்கணும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு ஸ்கேலர் ப்ராடக்ட், இன்னொன்னு வெக்டர் ப்ராடக்ட். இப்படி ரெண்டு விதமான ப்ராடக்ட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கேலர் ப்ராடக்ட். ஸ்கேலர் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து ஓ, இது ஏ, இது பி. ஓஏ வெக்டர் நான் ஏ வெக்டர்னு வச்சுக்கிறேன், ஓபி வெக்டர் நான் பி வெக்டர்னு வச்சுக்கிறேன், இந்த ஆங்கிளை நான் தீட்டான்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த ஏ வெக்டரை பி வெக்டரால நான் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இதனோட டெஃபினேஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இன்டு காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். காஸ் தீட்டான்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஏ வெக்டர் நான் பி வெக்டரால டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். ஒய் ஆக்சிஸ் என்ன சொல்லுவோம், சைன் தீட்டான்னு சொல்லுவோம். நான் ட்ரிக்னாமெட்ரியில் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஓஏவை எடுத்துன்னு போய் பிஆல பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஸ்கேலர் வந்து காஸ் தீட்டா கிடைக்கும். இதோட ஃபுல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் போது டைரக்ஷன்ல கிடைக்காது. அதனால நம்ம என்ன சொல்றோம், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா. ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட டெஃபினிஷன் எப்படி எழுதுவோம்னா, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதுவோம். இந்த தீட்டா லைஸ் பிட்வீன் 0 to 2π அப்படின்னு இதோட டெஃபினிஷனை சொல்றோம். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். இது வந்து ஒரு ஸ்கேலர் ப்ராடக்ட். இந்த ஸ்கேலர் ப்ராடக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அதோட டெஃபினிஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டரை நாம பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு எழுதலாம். இது வந்து காமுடேட்டிவ். இது எப்படி ப்ரூஃப் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறேன். இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். தீட்டா எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இருக்கும், இது தீட்டா. அப்போ இதுக்கு எழுதும்போது நம்ம ஏ வெக்டர் டாட் பி வெக்டருடைய டெஃபினேஷன் எப்படி எழுதுவோம்னா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதிடுவோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது பி வெக்டர் டாட் ஏ வெக்டர். பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னா நல்லா புரிஞ்சுக்கோ, ஏ வெக்டரை பி வெக்டரால டாட் ப்ராடக்ட் பண்ண. ஆனா இப்போ அவங்க சொல்றது என்னன்னா, பி வெக்டர் இங்க இருக்கு, ஏ வெக்டர் இங்க இருக்கு, பி வெக்டரை ஏ வெக்டரால டாட் ப்ராடக்ட் பண்ற ஆன்டி கிளாக் வைஸ். ஏ டு பி பண்ணும்போது தீட்டா பிளஸ், பில இருந்து ஏக்கு பண்ணும்போது தீட்டா மைனஸ். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும்போது இந்த டெஃபினிஷன் எப்படி மாறும்னா, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா. நான் ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரியில சொல்லி கொடுத்துருக்கேன். மைனஸ் தீட்டான்றது எத்தனாவது குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இதை நம்ம 2π மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். 2πனா 360 டிகிரி, 0 ஆக்கி மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஆல் சில்வர் டீ கப்ஸ், அங்க காஸ் பிளஸ். அப்ப என்ன ஆயிடும், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு காஸ் தீட்டான்னு ஆயிடும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். எப்பயுமே ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தனா அது ஏன்னு ஆயிடும், பி வெக்டருக்கு பின்னு ஆயிடும். இது என்ன ஆயிடும், காஸ் தீட்டான்னு ஆயிடும். புட் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இவர் என்ன ஆவாரு, பி ஏ காஸ் தீட்டா.
ஸோ உனக்கு தெரியும் மேத்தமேட்டிக்கலி ஏபி காஸ் தீட்டானாலும் பிஏ காஸ் தீட்டானாலும் ஒன்று தான். அப்போ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம், ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம், ஏ வெக்டர் டாட் பி வெக்டரும் பி வெக்டர் டாட் ஏ வெக்டரும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ரொம்ப முக்கியமான ப்ரூஃப், ரொம்ப சிம்பிள். ஏ டாட் பி பி டாட் ஏ ரெண்டு ஒன்று தான் ஸ்கேலர் ப்ராடக்ட்ல. இங்க தீட்டான்னு வரும்போது மைனஸ் தீட்டான்னு எடுத்துப்போம், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும்போது மேக்னிடியூட்லி ஏபி காஸ் தீட்டானாலும் பிஏ காஸ் தீட்டானாலும் ஈக்குவல்ன்றதுனால ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் ஈக்குவலா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. இப்போ நம்ம ஏ டாட் பியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெளிவா பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து இந்த வெக்டர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் 12th படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 என்ன அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து எப்போ கிரேட்டர் தென் 0வா இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா எப்போ பாசிட்டிவா இருக்கும். ஏ டாட் பியோட வேல்யூ வந்து மேக்னிடியூடுன்னு சொல்லிட்டோம். மேக்னிடியூட்னா ஏதோ ஒரு நம்பர் 10 12 வரப்போகுது. அப்போ இது எப்போ பாசிட்டிவ்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏ டாட் பி வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும்னா நான் சொல்ல போற விஷயம் நல்லா கவனிச்சுக்கோ. இந்த ஏ வெக்டரும் இங்க இருக்கிற பி வெக்டரும் கொலீனியரா இருக்கணும். ஒரு லை ஆன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன், கொலீனியரா இருக்கணும். அப்படி ரெண்டு வெக்டரும் கொலீனியரா இருக்குன்னா அதோட ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 0 டிகிரின்னு இருக்கும். அப்போ தீட்டா வந்து 0 டிகிரின்னு இருக்கும். அப்போ நான் ஏ டாட் பி போட போறேன். ஏ டாட் பி ஈக்குவல் டு ஃபார்முலா போடு, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டா கொலீனியரா இருக்கும்போது 0 டிகிரி. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஏன்னு போடுவேன், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் பின்னு போடுவேன். காஸ் 0 1 ஆயிடும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி இஸ் ஏபின்றது பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டர் தென் 0. அப்போ ஒரு டாட் ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவா எப்போ வரும் அப்படின்னா அந்த வெக்டர்ஸ் வந்து கொலீனியரா இருக்கும்போது டாட் ப்ராடக்டோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வரும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அதோட ஆன்சர் தான் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இது செகண்ட்ல ஏன்னு வச்சுக்கோ. இப்போ உனக்கு செகண்ட்ல பி வந்து எப்போ அது லெஸ் தென் 0 வரும், ஏ டாட் பி வெக்டர் வந்து எப்போ வந்து நெகட்டிவ்ல வரும் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு ஏ வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பி வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இதை ஓன் வேணா வச்சுக்கோ. இப்போ இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி இருக்கும். அதை தான் நம்ம பைன்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா ரெண்டு வெக்டரும் கொலீனியரா இருக்கு. ஏ வெக்டர் கமா பி வெக்டர் ஆர் கொலீனியர். கொலீனியர் இங்கேயும் கொலீனியர், இந்த இடத்துல கொலீனியர் தான், சேம் டைரக்ஷன், ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தது. ரொம்ப முக்கியமா கவனமா படிக்கணும். இந்த இடத்துல ரெண்டு வெக்டரும் கொலீனியர், லை ஆன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன், சேம் டைரக்ஷன், அதனாலதான் தீட்டா 0. இங்க both the vectors are collinear but opposite in direction. ரெண்டு வெக்டர் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா அங்க இருக்கிற தீட்டா எத்தனை டிகிரி இருக்குன்னா 180 டிகிரில இருக்கும்னு உனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்ப ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட டெஃபினிஷன் எழுத போறேன். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன எழுதுவேன், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதுவேன். தீட்டா ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தா பை. அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏவை ஏன்னு போட்டுடலாம், மாடுலஸ் ஆஃப் பியை பின்னு போட்டுடலாம். இதை எப்படி போடலாம், காஸ் பை. காஸ் பை, பைன்றது எத்தனாவது உனக்கு தெரியும் 180. காஸ் பை வந்து நெகட்டிவ். அப்போ ஏபி இன்ட்டு -1, அப்போ மைனஸ் ஏபி. அப்போ மைனஸ் ஏபின்றது லெஸ் தென் 0. அப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 2ல ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். டாட் ப்ராடக்ட் எப்போ கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ்ல வரும், எப்போ நெகட்டிவ்ல வரும். எப்போ பாசிட்டிவ்ல வரும்னா இந்த ரெண்டு வெக்டரும் கொலீனியரா இருக்கும்போது, சேம் டைரக்ஷன் கொலீனியர், தீட்டா 0. இந்த ரெண்டு வெக்டரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், கொலீனியரா இருக்கும்போது தீட்டா 180 இருக்கும்போது அது நெகட்டிவ்ல வரும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நம்மளுடைய டாட் ப்ராடக்ட்ல இருக்கிறது காஸ் தீட்டா. காஸ் தீட்டா வந்து தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரின்னு போடும்போது அதோட வேல்யூ வந்து 1 ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தெரிஞ்சுக்கலாம் தீட்டா எப்போ 0 ஆகும்னா கொலீனியர்ல. அடுத்தது காஸ் பையோட வேல்யூ ஆட் நம்பர், அது வந்து -1.
அப்போ 180 டிகிரி. ஸோ காஸ் இருக்கிறதுனால இதை ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். அப்போ இது வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. எப்போ ஒரு டாட் ப்ராடக்ட் வந்து கிரேட்டர் தென் 0 வரும், எப்போ லெஸ் தென் 0 ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மூணாவது ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நான் உனக்கு கிளியரா சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் இதுவரை என்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஏ டாட் பியோட டெஃபினிஷன் பார்த்தோம். ரெண்டாவது ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் ஈக்குவல் தான் அப்படின்ற ப்ரூஃப் பார்த்தோம். மூணாவது ஏ டாட் பி வந்து எப்போ கிரேட்டர் தென் 0 மாறும்னு பார்த்தோம். நாலாவது ஏ டாட் பி வந்து எப்போ லெஸ் தென் 0 ஆகும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஏ டாட் பி வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ கண்டிஷன் ஃபார் ஏ டாட் பி, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் 0 வெக்டர் போடக்கூடாது, இது வந்து ஸ்கேலர், அப்போ 0 தான் போடணும். அப்போ ஏ டாட் பி வந்து 0 ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டரா இருக்கும், பி வெக்டர் எனி வெக்டரா இருக்கும். ஏ வெக்டர் வந்து 0 வெக்டர் ஆயிடும், பி எனி வெக்டரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பி வெக்டர் 0 வெக்டர் ஆகி ஏ வெக்டர் எனி வெக்டரா இருக்கும். மூணாவது கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். இதுல சொல்லி ஏதோ ஒரு வெக்டர் 0 இருந்தா டாட் ப்ராடக்ட் 0 ஆயிடும். இப்போ மூணாவது கண்டிஷன் ஏ வெக்டரும் பி வெக்டரும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ ஏ வெக்டரும் பி வெக்டரும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் பாரு, இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா தீட்டா எத்தனை டிகிரி இருக்கும், 90 டிகிரி இருக்கும். தீட்டா 90 டிகிரி இருந்தா ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணு. ஏ டாட் பி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா போடுவேன், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு காஸ் 90. காஸ் 90யோட வேல்யூ 0. இப்போ பாரு, இது எல்லாமே ஸ்கேலர். ஏ வெக்டர் வந்து ஏ ஆயிடும், பி ஆயிடும், காஸ் 90 0. அப்போ ஆன்சர் வந்து 0. அப்போ ஏ டாட் பி வந்து 0 ஆகிறதுக்கு மூணு கண்டிஷன். அந்த ரெண்டு வெக்டர்ல ஏதாவது ஒரு வெக்டர் 0 ஆயிடும். அப்படி இல்லைன்னா அந்த ரெண்டு வெக்டரும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்போ ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலரா இருந்தாலே ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட வேல்யூ 0 அப்படின்றத இதுல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம 1 2 3 4 5 இந்த 5 இதை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது போறோம். இப்போ நாம பார்க்க போற முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஏ வெக்டரி டாட் ப்ராடக்ட் பண்ணா எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, ஏ வெக்டர் ஸ்கொயர் அது ஏ ஸ்கொயர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி போடணும், எதனால அப்படி போடணும், ஏ வெக்டரி டாட் ப்ராடக்ட் பண்ணா ஏன் ஏ ஸ்கொயர் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரே வெக்டர் தான். இந்த இடத்துல ஒன்லி ஒன் வெக்டர் ஏ வெக்டர், ஒரே ஒரு வெக்டர் தான். அப்ப இந்த இடத்துல தீட்டா வந்து எத்தனை டிகிரி இருக்குன்னா 0 டிகிரி இருக்கு. அப்போ ஏ வெக்டர் இட் செல்ஃப் அதையே டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது டெஃபினிஷன் எப்படி வரும், ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு காஸ் தீட்டா எவ்வளோ 0 டிகிரி. அப்போ ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தா ஏ, இதுவும் ஏ, காஸ் 0 என்ன 1, அப்போ ஏ இன்டு ஏ எவ்வளோ ஏ ஸ்கொயர் இப்படி வந்தது. அதே மாதிரி பி வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன வரும், பி ஸ்கொயர் வரும். அது மாதிரி ஒரே மாதிரி வெக்டரை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், இதை மாதிரி ஏ ஸ்கொயர்னு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மிக முக்கியமான இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி படிக்காம நம்ம வெக்டரை தாண்டி வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் ஒரு ஆக்சிஸ்ல நம்ம வந்து வெக்டர்ஸை படிக்க போறோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து இசட் ஆக்சிஸ். வெக்டரை பொறுத்தவரையிலையும் 3 டைமென்ஷன்ல நான் ஏற்கனவே அந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்லி கொடுக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல எப்பயுமே யூனிட் வெக்டர் ஐ ஆக்ட் பண்ணும், ஒய் ஆக்சிஸ்ல எப்பயுமே ஜே கேப் ஆக்ட் பண்ணும், இசட் ஆக்சிஸ்ல எப்பயுமே கே கேப் ஆக்ட் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இப்படி வெளியில இருக்கு, அதை போட முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், எக்ஸ் ஆக்சிஸ் இங்க போடுறோம், ஒய் ஆக்சிஸ் இங்க போடுறோம், இசட் ஆக்சிஸ் இங்க போடுறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுதான் வந்து ஆங்கிள். இது ஒரு இப்படி சுத்தி வரும் இந்த ஆங்கிள், ஓகேவா, இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல. இப்போ என்னன்னா நம்ம படிக்கிறது டாட் ப்ராடக்ட். இந்த டாட் ப்ராடக்ட்ல நான் சொல்ல போற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ.
டாட் ப்ராடக்ட் போட்டாச்சு. இது ஐ, இது ஜே, இது கே. அதே மாதிரி இங்க ஐ ஜே கே, ஐ கேப் ஜே கேப் கே கேப். யூனிட் வெக்டர், இதெல்லாம் யூனிட் வெக்டர். மாடுலஸ் எடுத்து ஆன்சர் என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். இப்போ என்னன்னா ரொம்ப முக்கியமான டேபிள் இது, ரொம்ப முக்கியமான டேபிள். என்னன்னா ஐயையும் டாட் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஐ டாட் ஐ 1 போட்டுக்கோ, ஜே டாட் ஜே 1 போட்டுக்கோ, கே டாட் கே 1 போட்டுக்கோ, மற்றது எல்லாத்துக்கும் 0 போட்டுக்கோ. ஒரே மாதிரி வெக்டர் வந்தால் தான் 1, மற்ற மாதிரி வந்ததுன்னா 0. அவ்வளோதான் டேபிள் அப்படின்னு. நான் இப்போ சொல்லி தர போகிறது என்னன்னா, ஒய் ஐ கேப் டாட் ஐ கேப் வந்து ஏன் வந்து 1 வருது, எதனால அது 1 வருது? இப்போ நான் இங்கே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஏ வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால ஏன் ஏ ஸ்கொயர் வருது அப்படின்னு. அதனால ஐ டாட் ஐ மல்டிப்ளை பண்ணால் ஏன் 1 வரணும், மற்றதெல்லாம் ஏன் 0 வரணும்? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ் ஒய் இசட் இந்த ஆக்சிஸ்ல ஐ ஜே கே அப்படின்ற யூனிட் வெக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இது நான் ஏற்கனவே பேசிக்ஸ்ல சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் யூனிட் வெக்டர்ஸ் பேரு. யூனிட் வெக்டர்ஸ்னா என்ன? அவர்களுக்கெல்லாம் நீ மாடுலஸ் எடுத்தனா, மாடுலஸ் ஆஃப் ஐ கேப், மாடுலஸ் ஆஃப் ஜே கேப், மாடுலஸ் ஆஃப் கே, இதுக்கெல்லாம் ஆன்சர் எடுத்தனா 1. ஸோ இஃப் யூ டேக் மாடுலஸ் த ஆன்சர் இஸ் 1. அதுதான் யூனிட் வெக்டர். இப்போ நான் இந்த ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். நீ என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன் இது என்னது? மாடுலஸ் ஆஃப் ஐ, திருப்பி மாடுலஸ் ஆஃப் ஐ இன்டு காஸ். ஒரே மாதிரி வெக்டர் பாரு, ஏ ஆங்கிளே இருக்காது, 0 டிகிரி, அப்போ ஆங்கிள் 0. அப்போ ஐ எந்த டைரக்ஷன்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷன்ல இருக்கு. ஐ கேப்பாலேயே டாட் ப்ராடக்ட் பண்ணா தீட்டா இருக்காது, 0 டிகிரி. இப்போதான் நான் சொல்லி கொடுத்தேன் மாடுலஸ் ஆஃப் ஐ வந்து 1, இதுக்கு 1, இதுக்கு 1, அப்போ 1 × 1 ஆன்சர் வந்து 1. அப்போ எப்படி ஐ டாட் ஐ 1 வருதோ அப்போ ஜே டாட் ஜேவும் அதே மாதிரி 1 வரும். இதே மாதிரி போட்டு பாரு. கே டாட் கேவும் அதே மாதிரி 1 வரும். அதனாலதான் ஐ டாட் ஐ 1, ஜே டாட் ஜே 1, கே டாட் கே 1 வந்தது. இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், அப்ப மாறி வந்தா ஏன் சார் 0 வருது? மாறி வந்தா ஏன் 0 வருது அப்படின்னா, இப்ப நான் சொல்லி தர போற விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப நான் ஐய ஜேவால டாட் ப்ராடக்ட் பண்ண போறேன். இப்போ இந்த ஆக்சிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கவனிக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். இது எல்லாமே நான் என்ன சொன்னேன்? எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்கும், இதெல்லாம் மியூச்சுவலி பர்பண்டிகுலர், எல்லாமே 90 டிகிரி இருக்கும். எக்ஸுக்கும் ஒய்க்கு உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, ஒய்க்கும் இசட்டுக்கு உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, இசட்டுக்கும் எக்ஸுக்கு உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. உடனே நீ டயக்ராம் பார்த்துட்டு சார் இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, பெருசா இருக்கு, இதை போய் 90 டிகிரின்னு சொல்லடா. ஏற்கனவே சொல்லியாச்சு, இது வந்து 3 டைமென்ஷனல் ஃபிகர். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இப்படி இருக்கும், வெளியில இருக்கும், அதை போட முடியாது. அதனாலதான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொன்றும், இப்போ ஐ இந்த டைரக்ஷன்ல யார் இருக்கா? ஜே. இந்த டைரக்ஷன்ல யார் இருக்கா? கே. அப்போ ஐ வெக்டருக்கும் ஜே வெக்டருக்கும், தட் இஸ் யூனிட் வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, ஜே வெக்டருக்கும் கே கேப்புக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி, கேக்கும் ஐக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ நான் ஐ டாட் ஜே போடும்போது டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன் இது மாடுலஸ் ஆஃப் ஐ மாடுலஸ் ஆஃப் ஜே இன்டு காஸ் 19 போடுவேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணி அதனோட ஆன்சர் எப்போ 0 வரும்னா ரெண்டு வெக்டரும் பர்பண்டிகுலரா இருந்தாதான். அப்போ நம்ம டேபிள்ல மற்ற எல்லாமே இதுவும் 1 ஆயிடும், இதுவும் 1 ஆயிடும். ஆனா காஸ் 90 0 ஆகும்போது 0வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆயிடும். அதை மாதிரி மற்ற எல்லாமே நான் இன்னொரு வாட்டி இந்த டேபிளை போட்டு காமிக்கிறேன். இது டாட் ப்ராடக்ட், இங்க என்ன இருக்கு பாரு, ஐ ஜே கே. இங்க என்ன இருக்கு? ஐ ஜே கே. மக்கப் பண்ணக்கூடாது, டேபிள்லாம் மக்கப் பண்ணக்கூடாது. இப்போ நான் கேட்க போற கொஸ்டினுக்கு பதில் சொல்லு. ஐ டாட் ஐ ஏன் 1 வருது சொல்லணும். ஐ டாட் ஐ ஏன் 1 வருது? சார் ஐயாலே பண்ணும்போது தீட்டா 0 டிகிரி. அப்போ அதோட டெஃபினிஷன்ல எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் ஐ 1 ஆயிடும், மாடுலஸ் ஆஃப் ஐ 1 காஸ் 0 1 ஆயிடும், அதனால 1 ஆகுது. அப்போ ஜே டாட் ஜேவும் அதனாலதான் 1 ஆகுது, கே டாட் கே 1 ஆகுது. சார் நான் டயகனல் எல்லாம் 1 ஞாபகம் வச்சுக்கிறேன், அப்படி எல்லாம் படிச்சீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஐயும் ஜேவும் என்ன ஆகும்? 0. ஏன்னா இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஐயும் கேவுக்குள்ள ஆங்கிள் 0 ஏன்னா இதெல்லாம் 90 டிகிரி இருக்கு. இப்படிதான் இந்த டேபிள் வந்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் நம்ம மற்ற எல்லாத்தையும்
ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். அப்போ இதில் இன்னைக்கு நான் சொல்லி தந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை எழுதி பார்த்துட்டு உனக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடு. உனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் இதனோட அடுத்த லெவலை நம்ம என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.